ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவரு, ஒரிகானோ, சால்ட்டு, ஜீரா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சுத்தமாக கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, ஜீரா பவுடர். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நம்ம நல்லா இந்த உருளைக்கிழங்கை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் தடவி நம்ம இதை உருட்டி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருட்டி இந்த மாதிரி கையாலே உருட்டினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டிக்கு மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். இங்கே திக்காக வேணும்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இன்னும் நல்லா தின்னாக வேணுன்றவங்க இந்த மாதிரி நல்லா அதை கையாலே ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்டிக்ஸை நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன செருப்பில் ஒரு கள்ளச்செருப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன், பின்பு பார்வை போதும் என நான் நினைத்தேன். நகர்வேனே மாற்றி கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை. காதல் தானா ஒரு வார்த்தை இல்லையே, இதில் ஓசை இல்லையே, இதை இருளிலும் படித்திட முடிகிறதே. இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் நீங்கள் எடுத்துடலாம். இப்போது பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.